என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க? அதாவது வந்து தாய்க்கோழிகளுக்கு என்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க, ப்ரீடிங் சேவலுக்கு என்ன ஃபீடு பண்றீங்க, அதே மாதிரி குஞ்சுகளுக்கு என்ன தீவனங்கள் கொடுத்து வளர்க்குறீங்க? குஞ்சுகளுக்கு பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் கருப்பட்டி தண்ணி கம்பல்சரிங்க. சரிங்க. அப்புறம் கம்பு மக்காச்சோளம் பவுடர் பண்ணி வச்சிருவோம் ஒரு 10 to 15 days. ஓகே. அப்புறம் வெளியே இருக்கும்போது திடீர்னு சாப்பிட்டுக்கும். அப்புறம் கம்பல்சரி இதே ஃபீடு தான் கடைசி வரைக்கும் போகுங்க. சரிங்க. வெளியே இருக்கிறதுக்கு வந்து 4 எண்ணெய் வச்சிருவோம். மக்காச்சோளம், கோதுமை, அரிசி, கம்பு ஈவனா எல்லாம் ஒரே அளவு எடுத்து கலப்பு தீவனம் மாதிரி கலந்து வச்சிருவோம். ஓகே ஓகே. கட்டுத்தார சாவலுக்கு கம்பல்சரி கம்பு தானுங்க. ப்ரீடிங் சாவலுக்கு ப்ரீடிங் விடைகளுக்கும் பாத்துட்டீங்கன்னா சாவலுக்கு தனியா இருக்கும், விடைக்கு தனியா இருக்கும். காமனா உள்ள வந்து மக்காச்சோளம், கம்பு கம்பல்சரி ரெண்டுமே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஓகே. அது விடை முட்டு வச்ச முன்னாடி விடையை வெளியே விட்டு அதுக்கு சாவலுக்கு உண்டானது பாதாம் கொடுக்கறது, முளைக்கட்டின பாசி பயிறு கம்பல்சரி கொடுத்துருவோம். அப்புறம் கடலமுத்து, இது 3 தான். அதோட வீரியம் அதிகமாக இருக்கு. ஆமாங்க, அதுக்காக மட்டும் சாவல் இளைக்காம இருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு கோழி கணையிற சாவல் பாத்துட்டீங்கன்னா சீக்கிரம் வெயிட் ஆயிரும், வெயிட் குறைஞ்சிரும். அது இதுன்னா பிரியப்பட்டு சாப்பிடும். ஓகே ஓகே. அதுக்காக இதை கொடுத்துருவோம். இத மாதிரி ஸ்பெஷலான ஃபீட் கம்பல்சரி கொடுத்துருவோம். ஓகே பிரதர்.